ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. மகாபாரதத்துல பார்பாரிகா யாரு அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்பாரிகா பீமனோட மகன், கடோத்கஜனோட மகன், பீமனோட பேரன். கடோத்கஜன் யாரு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல கடோத்கஜனோட ஸ்கேன் கோட ஸ்கேன் பண்ணி பாருங்க. கிருஷ்ணர் யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அத்தனை பேர்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தினாரு. அந்த மாதிரி பார்பாரிக்காவை வந்து பார்த்து, பார்பாரிக்கா இந்த யுத்தம் எத்தனை நாள் நடக்கும் அப்படின்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது பார்பாரிக்கா 2 செகண்ட்ல இந்த யுத்தம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணருக்கே ஒன்றும் புரியல. எப்படி பார்பாரிக்கா சொல்ற அப்படின்னு கேட்கும்போது பார்பாரிக்கா சொல்றாரு, நான் சிவனை நோக்கி தவம் இருந்து 2 அஸ்திரங்களை வாங்கியிருக்கேன். அந்த முதல் அஸ்திரத்தை எதிரில் இருக்கிற அத்தனை பேர் மேலேயும் நோக்கி நான் செலுத்தினேன் அப்படின்னா அந்த ஒரே அஸ்திரத்திலேயே எதிரில் இருக்கிற அத்தனை பேரும் இறந்துடுவாங்க. 2வது அஸ்திரத்தை வச்சு யாராவது இதில் தப்பிச்சிருந்தாங்கன்னா அவங்களும் இறந்துடணும் அப்படின்னு சொல்லி செலுத்தினா அவங்களும் இறந்துடுவாங்க. அப்போது 2 செகண்டில் இந்த மொத்த யுத்தமும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு. கிருஷ்ணர் என்ன யோசிக்கிறாருன்னா, பாண்டவர்களை எப்படியாவது இந்த யுத்தத்தில் நம்ம காப்பாற்றி ஆகணும். இப்போ பார்பாரிக்கா பாண்டவர்களில் பீமனோட பேரன் அப்படின்றதுனால பிரச்சனையே இல்லை. பார்பாரிக்கா வச்சு கௌரவர்கள் மொத்த பேரையும் 2 செகண்டில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் பார்பாரிக்கா, யுத்த களத்தில் சந்திக்கலான்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் அங்கிருந்து கிளம்புறாரு. உடனே பார்பாரிக்கா, நில்லுங்க கிருஷ்ணா, ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. நான் கௌரவர்கள் பக்கம் நின்று தான் சண்டை போட போகிறேன், பாண்டவர்கள் பக்கம் நின்று சண்டை போட போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. கிருஷ்ணர், என்ன பார்பாரிக்கா சொல்கிற? உங்கள் அப்பா உங்கள் தாத்தாலாம் இந்த பக்கம் இருக்கும்போது எதுக்கு அந்த பக்கம் போய் சண்டை போட போகிற அப்படின்னு கேட்கும்போது இதுக்கு பார்பாரிக்கா என்ன பதில் சொன்னார்? இந்த காரணத்துக்காக கௌரவர்கள் பக்கம் நின்று சண்டை போட போகிறாரு. ஒருவேளை கௌரவர்கள் பக்கம் நின்று சண்டை போட்டால் கிருஷ்ணர் பாண்டவர்களை எப்படி காப்பாற்ற முடியும் அப்படின்றதுக்கெல்லாம் விடை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்கை பார்க்க மறந்துடாதீங்க. கிருஷ்ணர் கேட்ட அடுத்த நொடியே தன்னோட தலையையே வெட்டி கொடுத்த பார்பாரிக்காக்கு நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல பாசிட்டிவ் சிம்பிள். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.